IPC 355ல அது மாதிரி BNS 133 ஒருவரை அவமதிக்கும் நோக்கத்துடன் தாக்குதல் அல்லது அடித்தல் அது செய்கிறது. இதன் கீழே வந்து அவங்க கைது செய்யப்படலாம், அவங்களுக்கு சிறையில் அடைக்கப்படலாம். அதனால் இதை போல உள்ள மேலதிகாரிகள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மெமோ இஷ்யூ பண்ணலாம், சட்டப்படி என்னவோ அதை செய்யலாம். அவர் தவறு பண்ணுற ஆளை போய் நீங்கள் பட்டுன்னு செருப்பை கழட்டி அடிச்சிங்கன்னா அவர் பண்ண தவறை விட நீங்கள் பண்ண தவறு தான் அதிகம் அந்த இடத்துல. சார் எனக்கு இன்னொரு கேள்வி வருது. ஒருத்தர் அடிக்கிறாரு சரி, ஒருத்தர் தடுக்காமல் எதனால சார் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அதுவும் தண்டனைக்கு உட்பட்டு வருமா சார்? பொதுவாக தடுக்கிறன்ற பேரில் இவர் ஏதாவது கையை விட்டு இவரும் வந்து ஒரு குற்றவாளி ஆகிடக்கூடாதுல்ல. இவருக்கு எதிராவோ அவருக்கு எதிராவோ இருக்கிறவங்க ஒரு கீழமை ஒரு அதிகாரியாக இருப்பார், அவருக்கு இவரை எதிர்த்து பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும். அவரால் செய்ய முடிஞ்சது என்ன, ஒரு எவிடன்ஸை ரெடி பண்ணுறது. ஸோ அந்த எவிடன்ஸை ரெடி பண்ணுறது வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் தவறுன்னு சொல்ல முடியாது. தடுத்துக்கிட்டு இருக்க தவறால் தடுக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னா அவர் வந்து அவரால் எந்திரிக்க முடியாத ஆளாக இருக்கலாம், இல்லை அவர் பயந்த சுபாவமாக இருக்கலாம். வீடியோ மட்டும்தான் அவரால் எடுக்க முடியுமா, அது பண்ணட்டும். எது முடியுதோ அவங்கவுங்க அதை அந்த அந்த தடுக்கிற நோக்கத்தோடு எது இருந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு தான் நான் சொல்லுவேன்.